நான் எப்படி 2 மாசத்துல 15 கிலோ குறைச்சேன், வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம மொத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் இந்த ஒரு வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோ கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கு நான் ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதல, அப்படியே உங்கள்ட்ட ஓப்பனா தான் பேச போறேன். உங்களால நம்ம சேனல்ல புதுசா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோல ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போறேன். அந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் அதிகமா நடங்க. எங்கேயாச்சும் கடைக்கு போறது இந்த மாதிரி நிறைய பேர் கிரிஞ்சா சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு மீல் எடுத்துக்கிறீங்கன்னா லிமிட்டா சாப்பிடுங்க. லிமிட்டா சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா, மெட்டாபாலிசம் அதிகரிக்கும். அது சுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப சாப்பிட்டுட்டு மந்தமா இருக்க மாட்டீங்க. இதை நீங்க 1 மந்த்துக்கு பண்ணாலே சரியான ரிசல்ட் தெரியும். இதுலயும் நான் சொல்ல போறேன் 3வது டிப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு டிப்ஸ் அங்கதான் இருக்கு. நெக்ஸ்ட் டிப் என்ன, வாக்கிங் கார்டியோ வேணும்னு சொல்லுவாங்க. மசில் பில்ட் பண்றது வேற, நான் சொல்றது மசில் பில்ட் பண்றதுக்கு நான் வரல. லைக் ஜம்பிங் ஜாக்ஸ் ஒரு செட்டு பண்ணாலே போதும் பிகினர் அப்படின்னா. 10 ரெப்பு 1 செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 1 பண்ணாலும் ஓகே. இப்படி பண்ண முடிஞ்சா 2 பண்ணுங்க. அம்மா அப்பா அது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வேலை செய்யுங்க. வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க சாப்பாட்டை குறைக்கணும். புரோட்டீன் ரிச்சா சாப்பிடணும். புரோட்டீன் அதிகமா, நெக்ஸ்ட் ஃபைபர் கொஞ்சம் இருக்கணும். அதுல மீல்ல கார்பு கொஞ்சம் இருக்கணும். இந்த 3மே இருந்தாதான் ஒரு குட் மீல்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தியாவே அப்படிதான் சாப்பிடணும். தருணை பார்த்திருப்பீங்க, தருண் குமார் நம்ம அண்ணன் நிறைய சொல்லியிருப்பாரு. சொல்லணும்னு சொல்லல, பட் எனக்கு நடந்திருக்கு, அதை உங்கள்கிட்ட அப்படியே சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸா. நீங்க அதை நோட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நீங்க சூப்பரா வரலாம். செகண்ட் டிப் ஆயில் கம்மியா எடுத்துக்கணும். ஆயில்லெஸ் ஃபுட்டு, பாயில் பண்ணி சாப்பிடணும் எதா இருந்தாலும். இப்போ எக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கலோரிஸ் அதிகமா இருக்கும். ஒரு எக்ல மேக்ஸிமம் கலோரி 60 to 70 இருக்கும். எக் எடுத்துக்கோங்க. எக் எடுக்கிற அவசியம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. அதுல புரோட்டீன் எதுக்கு எடுக்க சொல்றாங்கன்னா எல்லாம் ஹெல்த்தியா இருக்க முடியும். புரோட்டீன் எடுக்காம நீங்க வெறும் கார்பை மட்டும் எடுத்தாலும் பிரச்சனை, புரோட்டீன் எடுக்காம வெறும் ஃபைபர் மட்டும் எடுத்தாலும் பிரச்சனை, புரோட்டீன் எடுக்காம வெறும் வேற ஏதாச்சும் எடுத்தாலும் பிரச்சனை தான். அதே மாதிரிதான் வெறும் ஃபைபர் மட்டும் எடுத்தே ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க நியூஸ். எல்லாமே கலந்து ஒரு மீலா சாப்பிடுங்க. அதுதான் ஒரு குட் மீலா இருக்கும். டிப் நம்பர் 3 முக்கியமா நான் சொல்லியிருப்பேன், இம்பார்ட்டன்டா ஒன்று சொல்ல போறேன்னு. நீங்க எத்தனை கிலோல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் சஜஷன் பண்றேன், என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்றேன். சரிவாங்க. டிப் நம்பர் 3 சுகர். ஆமாங்க, சுகரை கட் பண்ணணும். டோட்டலி நீங்க கட் பண்ணாதான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஓகேவா? நீங்க சுகரை மட்டும் கம்மி பண்ணிட்டாலே ஹெல்த்துக்கு நல்லதாயிரும். 21 days சுகரை கட் பண்ணிட்டு நீங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா குட்டா நடக்கும். எல்லாமே ஸ்கின் க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபேட், முக்கியமா இம்பார்ட்டண்டா ஃபேட் ரெடியூஸ் ஆகும். நீங்க பார்த்தாலே தெரியும். நீங்க 21 days இதை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ஜீனி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சுகர்னாலே சுகர் கட்டு தான். சுகர் கட்டு இருந்தாதான் உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபுல்லா இருந்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க. நான் என்ன அச்சீவ் பண்ணிருக்கேன் பாத்துக்கலாமா? நான் இந்த போட்டோ போடுறேன், நீ தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஏன் நான் அதை பண்றேன், இது உண்மையிலே நான் 2 monthsல உண்மையிலே குறைச்ச ஒரு போட்டோ. எது எடிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது, தம்ப்நெயில் மட்டும் எடிட் ஆயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வருது. நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மனசு வச்சு நீங்க கம்மியா சாப்பிட்டு சுகரை கட் பண்ணிட்டு ஆயிலே வேறான்னு சொல்ல வரல, ஆயில கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஆயில கம்மியா எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு முக்காவாசி ஃபேட்லாம் குறைஞ்சிரும். பேலன்ஸ் உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்கும், லோயர் பெல்லின்னு சொல்லுவாங்களே, அதே எனக்கு லைட்டா இருக்கு. அதை நான் குறைச்சிடும். கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே ட்ரெயின் பண்ணுவோம். நான் அச்சீவ் பண்ணது இப்படிதான். இது ஜிம்மே போக மாட்டேன்னு சொல்ல வரல, நான் ஃபர்ஸ்ட் ஜிம்லாம் போனதே இல்லை. நான் லாஸ்டா பாத்தீங்கன்னா 94 கிலோ இருந்தேன். 94 கிலோல நான் இப்ப கரண்ட் வெயிட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. நான் 2 monthல நான் இப்ப கரண்ட் வெயிட் 69 to 70 இருக்கும். ரீசெண்டா தான் பார்த்தேன். இப்படி 2 monthல குறைச்சுதான் உங்கள்ட்ட இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அது குறைக்கிறது மேட்டரே கிடையாது. அது நீங்க இப்ப நான் என்ன ஷேர் பண்றேன்னா, குறைக்கணும்னா ஈஸியா குறைச்சிடலாம். ஃபைபர் மட்டும் எடுத்துமே குறைச்சிடலாம். என்ன பிளஸ் பாயிண்ட், என்ன மேட்டர்னா, உங்களுக்கு மசில் அடிவாங்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன ப்ரோ மசில்னு. மசில்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய இந்த மசில் இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு சுத்தமா எனர்ஜி இல்லாம போயிருங்க. ஆமா, எஸ், சுத்தமா எனர்ஜி இல்லாம போயிரும். இப்ப நானுமே அதை மாரி ரொம்ப ஆகிட்டேன். எப்படின்னா ஃபுல்லா மசில் குறையில, ஓரளவு நான் ஜிம்மும் கார்டியோவும் மெயின்டைன் பண்ண ஆச்சு.
ஓகே, கொஞ்சம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஓகேவா இருக்கு. எப்படின்னா என்னதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கெல்லாம் வந்துட்டேன். ஐ வாஸ் ஆல்சோ 94 kgs, வெரி பிக். நான் வந்து கெயின் பண்ணணும், அதாவது வெயிட் கெயின் இல்லை, நான் வந்து மசிலை மட்டும் கெயின் பண்ணணும். அதுக்கு நான் ஜிம் போனா மட்டும், ஜிம்மு ப்ரோட்டீன் சொன்னால ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாலே போதும். நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருக்காங்க, எப்படி இப்போ உடம்பு குறைச்ச சீக்கிரமா உடம்பு குறைச்சிட்டேன்னு. இதுதாங்க மேட்ரு, ஈஸியாக குறைச்சிடலாம். உங்களாலையும் முடியும், என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும். லாஸ்ட் டிப்ஸ் வந்து ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லைங்க யாருமே. நானும் ஜிம்முக்கு போயிட்டு 2 மந்த் கூட போகல, கரெக்டாக சொல்லணும்னா 1.5 month போயிருக்கேன். 1.5 month எதுக்கு போனேன்னா, அங்கே எப்படி இருக்கு ஜிம்லாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்க்க தான் போனேங்க. ரியலி நான் பார்க்க தான் போனேன். அதே மாதிரியே பார்த்தேன், பிடிச்சிருந்தது, ஓகே. பட் ஜிம் பேஸ் பண்ணியே உடம்ப குறைக்கணும், உடம்ப ஏற்றணும்னா அது வந்து அதாவது மணி ப்ராப்ளம். மணி இருந்துச்சுன்னா போகலாம், மணி இல்லாட்டி நீங்க கொஞ்சம் ஜிம் பாடி ஹோம் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க, ஹோம்லயே நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஹோம்ல வந்து புஷ்அப்ஸ், சொன்னல புஷ்அப், ஸ்குவாடு, அது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஹிட்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பண்ணாலுமே உங்களுக்கு உடம்பு கன்ஃபார்ம் குறையும். அதே மாதிரி மசில் பில்ட் பண்ணணும்னா நீங்க பார் இருக்குல்ல, பார் இல்லாட்டி ஆன்லைன் ஆர்டர் போட்டு அந்த பார் மாரி இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க புல்லப்ஸ், ஃபர்ஸ்ட் புல்லப்ஸ் எடுக்க முடியாது, நீங்க ஃபர்ஸ்ட் புஷ்அப் எடுக்கலாம். சும்மா லேடிஸ்லாம் இருந்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு நான் சொல்றத சாப்பாட்டை வாக்கிங் போயிட்டு ஃபுட்டை நான் சொன்னல, ஃபுட் மீல், குட் மீலா எடுக்கணும்னு. அப்படின்னா எல்லாமே கலந்து சாப்பிடணும்னு சொன்னால, ப்ரோட்டீன், ஃபைபர், கார்பு அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் லெஸ்ஸா, சுகர் கட் பண்ணனாலே கன்ஃபார்ம் குறையும். அது மாதிரிதான் நான் இப்போ குறைச்சிருக்கேன். நானா ஜிம் போனேன். ஓகே, புரிஞ்சிருச்சா? பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் யூ கிவ் யுவர் சப்போர்ட் அவர் சேனல். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணதை வச்சு உங்கள்கிட்ட ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதில் எதுவும் நான் விட்டுருந்தா சாரி, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் டயட் டிப்ஸு அதெல்லாம் வேணும்னா எனக்கு டயட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டயட்டை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். டயட் இல்லாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, நம்ம மனசு வச்சாலும் முடியாது. டயட் இருந்தால் மட்டும்தான் முடியும். அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.